இது என்னடாண்டா ஒரு கிஃப்ட் உண்டு எந்த பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்று ஒன்று மூணு நாலு ஐட்டம் பாருங்க சொல்லுங்க அவ்வளோ மாம்பழம் வந்திருக்கு. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னடா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவில் வந்திருக்குன்னு யோசிக்காதீங்க. இனி எல்லாம் வித்தியாசமான வீடியோக்கெல்லாம் வரும். இது என்னடாண்டா ஒரு கிஃப்ட் உண்டு எந்த பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்தநாள் முடிஞ்சுது. பிறந்தநாளை முன்னிட்டு என்னோடய மனைவி பிள்ளைகள் தந்தது. அப்போ இதை இன்றைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. என்னவா இருக்கும் ஆனால் யோசிப்போம். நான் யோசிக்கிறது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆனால் அது சில நேரம் இப்படி சச்சதுரமான பெட்டியில் வராது. அது நீள் பெட்டியில் தான் வரும். சதுரமாக இருக்கிறபடியாக என்னென்னு தெரியல. சரி பாப்பமே என்னென்று. இதில் ஆழமாக வெட்டக்கூடாது. அப்புறம் உள்ளுக்கு ஏதாவது இருந்து வெட்டுப்பட்டுட்டா பார்ப்போம். மருதமலை மாமணியே முருகையா கந்த சஷ்டி விரதம் போய் கொண்டிருக்கு இன்றைக்கு. என்னடா கண்ட பேப்பர் தான் வந்திருக்கு பாருங்க. மாம்பழம் சொல்லுங்க அவ்வளோ மாம்பழம் வந்திருக்கு. நேரம் பாப்பேன் எல்லாத்தையும் கிளிக் ஆகும். என்ன இருக்கு இங்கே பார்க்க முடியல. சரி ஓகே பேப்பர் வந்துட்டு. ஓகே எஸ்டி கார்டு இருக்குது. அப்போ கேமராவாக தான் இருக்கும் இல்லை? வா அங்கா தெரியுது டிஜிஐன்னு தெரியுது. ஹேண்டில் சார்ஜிங் மல்டி ஃபங்க்ஷன். ஓகே DJI Osmoோட மல்டி ஃபங்க்ஷனல் சார்ஜிங் ஹேண்டில் பாருங்க. இந்த அடுத்தது வா DJI Mic 2. இனி நான் வீடியோ எடுக்கல தொண்டை வெளியே கத்த தேவையில்லை. மைக்கை நைஸாக போட்டு ஸ்மூத்தாக எடுக்கலாம். இதெல்லாம் நான் எடுக்கணும்னு சொல்லி கொண்டிருந்ததா நான் எடுக்க இல்லை. இதை கேட்டு வச்சுட்டு எனக்கு கூட பண்ணியிருக்கிறாங்க. ஹாப்பியாக தான் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். DJI Osmo Action 5 Pro. இது இப்போதைக்குள்ள வந்ததுக்குள்ள பெஸ்ட். இதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். என்ன ஆப்பிள் ஸ்டோர் ஆண்ட்ராய்டு நம்ம ரிவியா பார்த்து கொண்டே இருந்தேன். நான் எப்போ எடுப்போம் கொஞ்ச நாள் போகட்டும் வேறு எல்லாம் வருதுண்டு. இது இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. இனி என்ன வேறு லெவலில் இதை எங்களோட வீடியோக்களை இனி போடலாம். அந்த மாதிரி மைக் இருக்குது, கேமரா இருக்குது, இந்த சார்ஜிங் மல்டி ஃபங்க்ஷனல் சார்ஜிங் ஹேண்டில் இருக்குது. கொழுவினமா மைக்கை கனெக்ட் பண்ணினமா எடுத்தமான் இருக்கு. இனி அந்த மாதிரி இல்லை. நீ வேறு ஒன்றும் இல்லை. பாக்ஸை தூக்கி போடுவோம். பாப்பம் எத்தினா எல்லா ஐட்டங்களும் ஒன்றா இருக்காண்டு 4 ஐட்டம் இருக்காண்டு பார்ப்போம். என்ன 1 2 3 4. எஸ் முதலாவது இந்த 128 GB SD கார்டு அதையும் அப்படியே சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இது எங்கேயும் ப்ரைவேட்டாக வாங்கலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் சேர்த்து ஆர்டர் பண்ணால் அந்த இது நல்ல பண்ணிக்கலாம். அந்த ப்ரைஸுக்குள்ளே வேறு பண்ணிக்கிறேன். ஓகே இதில் உள்ள ஸ்பெஷல் என்னென்ன இதில் என்னென்ன செய்யலாம்ன்ற ஒரு ரிவ்யூ நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தரேன். அப்போ இதில் உள்ள பிரியோசனம் அடுத்தது இப்படி எனக்கு இதில் வாங்க இருக்கிற ஆக்களுக்கு நிச்சயம் இதில் என்னென்ன செய்யலாம், இது எவ்வளோக்கு நல்ல மற்ற இதுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கல மற்ற கேமராக்களோட இது எவ்வளோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதை பற்றிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். ஏற்கனவே நான் வாங்குறதுக்காக பார்த்து வச்சுட்டேன். அப்போ உங்களுக்கு இதை பற்றி சொல்லலாம். அப்போ இனி அடுத்தது என்ன வாங்கணுமென்று யோசிக்கிற ஆக்களுக்கு இது நான் தர ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இனி செய்ய வேண்டியது ஒன்று தான்.
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலோட இணைஞ்சிருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏகப்பட்ட சேனல் வீடியோஸ் இருக்குது என் சேனலில், போய் அதெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த சேனல் வந்து நல்ல தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்து லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்களுக்கு மிக்க நன்றி. உங்களோட ஆதரவு பெருசு. அதனால் தேங்க்யூ வெரி மச். இந்த இடத்துல உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அப்படியா தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. வித்தியாசமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நன்றி. இதோட முடிச்சுட்டு இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ ஒன்று நான் அடுத்ததில் போடுறேன் உங்களுக்கு. முதலாவது மைக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் என்ன வந்துருக்கேன்னு பார்ப்போம். ஒரு வடிவான பேக்கில் வந்திருக்கு. இதில் என்ன இருக்குது? ஓகே, இந்த இதை பற்றிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் அடங்கின ஒரு புக்கு நம்மளாக வரதானே. இது என்ன சீனியா, சர்க்கரையா, உப்பா, பார்ப்போம் என்னண்டு. ஸோ இந்த வடிவான பேக் வந்து ஒரு மைக்குக்கு இப்படியான பேக் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ஓய்யா, ஒரு 2 ஜிப் மாதிரி இருக்குந்தா. அவன் என்ன இருக்காண்டு யூஎஸ்பிசி கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மைக்கை சார்ஜ் பண்ணணும். அடுத்தது வகச்சு விட்ருக்காங்களா மைக் இல்லாமல். மைக் ஓகே, இது என்ன? இதுதான் அந்த பஞ்ச் மைக்கில் போடுற அந்த சவுண்ட், எக்ஸ்ட்ரா சவுண்டுகளை வந்து காற்று அந்த இதை வந்து நொய்ஸை வந்து கட் பண்ணுற, எக்ஸ்ட்ரா நொய்ஸுகள் இருக்குது தானே, அதை கட் பண்ணுற, சவுண்டுகளை கட் பண்ணுற பஞ்ச். இப்போ நாங்கள் பேபியை வெளியில் எடுப்போம். வாவ், இல்லை வீடியோவில் ஃபோட்டோஸில் எல்லாம் பார்க்க கொஞ்சம் ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் சின்ன DJI mic 2 இப்படியே இருக்குது நினைக்கிறேன். இது அப்படியே இதில் ஒரு ஹோல் வச்சுருக்குறாங்க. இதுக்குள்ளே வருமானு நினைக்கிறேன். அப்படி என்னென்னு தெரியலை, பார்க்கணும். ஏன் இதில் வரும் அப்படி ரெடி. எடுத்து இதில் போட்டுட்டு மைக் ரெடி. இந்த கிளிப் இருக்குது, குத்திட்டு போக வேண்டியான். சரி, நெக்ஸ்ட் வந்து இதை பார்ப்போம். மல்டி ஃபங்க்ஷனல் கிரிப் ஹேண்டில். இது மல்டி ஃபங்க்ஷனல் ஹேண்டிலில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னா எடுத்து காட்டு நடக்குது. ஓகே, அதுக்கும் இந்த ஒரு இது மாதிரி தந்திருக்கிறாங்க. அதை இதில் கொழுவிட்டு கீழுக்கு இந்த இதில் காட்டுறேன். அதை வெளியில் எடுப்போங்க. அவசரத்தில் பிச்சு எறிஞ்சு விடாமல் கத்திரிக்கோளால் ஒரு வெட்டுவோம். என்னதுக்கு தேவையில்லை. இந்த இதில் அப்படியே இழுக்க ஒட்டி வச்சுக்கிறாங்க. அதில் அப்படியே வரி. ஸோ இதுதான் மல்டி ஃபங்க்ஷனல் ஹேண்டில், சார்ஜிங் ஹேண்டில். மல்டி ஃபங்க்ஷனல்ண்டா பார்த்தீங்கன்னா இதிலேயே ரெக்கார்டிங் பட்டன்கள், கேமராண்ட ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறது, இது வந்து குயிக் செட்டிங் மோடஸுக்கு போகிறது. மற்றது வந்து இதை வந்து நான் அந்த இதில் எடுத்துக்கொண்டிருக்கையிலேயே, வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கையிலேயே, யூஸ் பண்ணி கொண்டிருக்கையிலேயே சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் பண்ணி கொண்டிருக்கும். இதில் வந்து இது சார்ஜ் பண்ணி கொண்டிருக்கும் கேமராவை. அதுக்காக தான் இது வந்து
ஸ்பெஷலாக இருக்குது. ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்னென்னு சொல்லிச்சுன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை. தண்ணிக்குள்ளே இதோட போய் நான் பாஞ்சனேன்டா இது பழுதாக போயிடும். இந்த மல்டி ஃபங்க்ஷனல் சார்ஜிங் ஹேண்டில் வந்து நோ வாட்டர் ப்ரூஃப். மறுபடி இதில் இதை இப்படி திறந்து விட்டுட்டு இதில் இப்படி வச்சுக்கொள்ளலாம். இப்படியே நிற்கும் பார்த்தீங்களா, இப்படி நிற்கும். கீழுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. இதுக்கு நான் இதொண்டை பூட்டி இதை இன்னும் நீளமாக்கி கொள்ளலாம். அந்த வசதி எல்லாம் இருக்குது. இது வந்து இப்படி டேர்ன் ஆகும். இப்போ டைட்டாக இருக்குதுன்னா இது இப்படி டேர்ன் ஆகும். கலட்டி எடுக்கலாம் பார்த்தீங்களா. சரி, அடுத்தது பார்ப்போம் என்னென்று. இப்படி இருக்கட்டும். இது என்னண்டா ஐயா, இது என்னென்று நான் கேமராவை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் கேமரா தான் மெயின். ஸோ குளிக்க பிச்சாச்சு. இதில் ஒரு வெட்டு வெட்டி கொள்வோம். ஓகே ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அக்சஸரிஸ், இந்த கேமராண்ட அக்சஸரிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து திரும்ப அந்த கேட்லாக் அதில் பற்றிய இன்ஃபர்மேஷன்கள், அதில் மேபி ஸ்டிக்கர்கள் அதில் இருக்கும். சார்ஜபிள் காபிள் ஒன்று வந்திருக்கு, யூஎஸ்பிசி சார்ஜ் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து நல்லா போட்டு வச்சுக்காங்க. ஸோ இந்த இது ஒன்று வந்திருக்குது. இதை போட்டு அதுக்கு டைட் பண்ணுறதுக்கு மற்றது ஒரு பேட்ரி வச்சுருக்காங்க. ஒரு பேட்ரி இவ்வளோ சின்னதாக இருக்குது. இந்த ஒரு பேட்ரி வந்திருக்கு. இது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கொம்போவுக்கு பேர் வ்ளாக் கொம்போ. இப்போ இந்த வ்ளாக் கொம்போ வந்து நீங்கள் எல்லா கடையிலையும் போய் வாங்கிடாது. நீங்கள் இது வந்து பாருங்க, அது சொல்கிறேன். இதான் வந்து கேமராவுக்கு போடுற பாதுகாப்பு கவசம். இதை போட்டால் தான் அது நீ விழுந்தாலும் உடையாமல் இருக்கும். இப்போ அதையும் தந்துருக்குறாங்க. இது என்னப்பா இது? ஓகே, இது என்னன்னு தெரியல. இதுவும் உண்டு. இது வந்து எங்கேயாவது வச்சு இந்த இதுகளில் வச்சு கொண்டு கேமராவை ஃபிட் பண்ணுறதுக்கு அது கொண்டு எக்ஸ்ட்ரா ஒரு க்ரிப் ஒன்று வந்துருக்குறாங்க. இந்த ஸ்க்ரூ மாதிரி க்ரிப் ஒன்று இருக்குது. சரி, மெயின் இதை கேமராவை பார்ப்போம். ஸோ கேமரா வெளியில் எடுங்க. இதெல்லாம் வீடியோஸில் ஃபோட்டோஸில் எல்லாம் பார்த்துருக்கேன். பெருசு மாதிரி இருந்தது. ஆனால் கையில் எடுக்க சின்னதாக இருக்குது. ஆனால் பாருங்கள், இதுதான் ஆக்ஷன் 5 ப்ரோ. பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இது வந்து சிமிலர் லைக் ஆக்ஷன் ப்ரோ, ஆக்ஷன் 4 அதை மாதிரி தான் இருக்குது. ஷேப் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இதில். ஆனால் கிட்டத்தட்ட எல்லா வரையும் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ப்ரோ ஒன்று என்ன வச்சுருக்குறாங்கன்னு எனக்கு விளங்க இல்லை. இது உரிச்சா சரி. இதை திறந்தா இதுக்குள்ளே யூஎஸ்பிசி போடுற ஸ்லாட் ஒன்று வச்சுருக்காங்க. மற்றது நான் நினைக்கிறேன் இந்த திறந்து இதுக்குள்ளே வந்து பேட்ரி போடுறது, மற்ற இந்த சைட்டில் எஸ்டி கார்டு போடுறது இருக்குது.
அதை விட இதில் ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி சொன்னால் 47 GB வந்து இதிலேயே வீடியோ எடுக்கலாம், எந்த வித SD கார்டும் போடாமல். அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அதை விட இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டின இந்த மைக் இருக்குது தானே, இந்த DJI மைக் வந்து இதில் சேம் டைமில் சென்டர் இல்லாமல் ரிசீவர் இல்லாமல் சேம் டைமில் 2 மைக்கை இதில் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். இதிலேயே கனெக்ட் பண்ணும். அது தானாக சர்ச் பண்ணி தானாக கனெக்ட் பண்ணும். நாங்கள் இதை கனெக்ட் பண்ணி கொண்டு இப்போ வ்ளாகிங் பண்ணைகளில் 2 மைக் இருந்தால் ஆக்களை இன்டர்வியூ எடுக்கிறது கதைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே. அப்போ அதுக்காகத்தான் அதை இதில் வச்சுருக்கிறபடியாக இது ஆக்ஷன் கேமராண்டாலும் இந்த வ்ளாக் கொம்போ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 2க்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியில் மற்ற லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது நல்லா செய்யுது. மற்ற இதோட நான் பார்க்கல. அப்போ இது வந்து ஒரு சூப்பர் கேமராடாப்பா. ஓகே, நாங்கள் இப்போ பேட்டரியை போடுவோம். இதுக்குள்ளே பேட்டரிக்கு சார்ஜ் இருக்குன்னு நம்புகிறேன். பேட்டரியை போட்டாச்சு. இனி இந்த இருக்கிற முகத்திரையை உரிச்செடுத்தால் இந்த இது இப்படி இருக்கும் பாருங்கள். இந்த லென்ஸ் வந்து இதுக்கு மேலே லென்ஸுக்கு கவர் பண்ணுறதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதெல்லாம் வாங்கி போட்டு பாவிக்கலாம். அது பார்ப்போம். இனி பேட்ரி சார்ஜில் இருந்தால் இப்போ நான் போட்ட பேட்ரி வேலை செய்யும். ஓ எஸ், இந்த ஸ்டார்ட் ஆகிட்டுது. என்னென்னா இது டச் ஸ்க்ரீன், முன்னுக்கும் பின்னுக்கும் டச் ஸ்க்ரீன் பாருங்கள். நல்ல பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது. எடுக்கல ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீன் நான் வந்து வீடியோ எடுக்கல எனக்கு சின்னனாக இருந்தால் இந்த DJI இந்த மீமோ ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோனோட கனெக்ட் பண்ணிவிட்டு நான் அதை யூஸ் பண்ணலாம். லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்குது. முக்கியமாக நாங்கள் அந்த பாசையை எங்களோட மொழியை யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, எங்களோட மொழி இருக்கான்னு தேடி பார்க்க தானே வேணும். பாருங்கள், அந்த பக்கியல் தமிழ் இல்லை இதில். இல்லை, தமிழ் இருக்கா? இருக்கும். இல்லை ஆகுவாது இல்லைப்பா. அட பாவீங்களா, தமிழ் இல்லைடா. சரி, அப்போ நாங்கள் எப்போவுமே தமிழுக்கு இல்லாட்டிக்கு நாங்கள் அடுத்தது யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் தான். ஓகே, இதான் வந்து அந்த டிவைஸுன்ற ஸ்கேன் பண்ணி நான் அந்த மீமோ ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். சரி, நாங்கள் அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்ப்போம்.